ஆமா, இந்த விருப்பம் நமக்குள்ள உண்டாகணும். எஜமான் ஒருத்தன் பார்த்து சும்மா இருந்து அவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. தோட்டத்துல ஏதாவது நீ ஒரு வேலை செஞ்சு ஆகணும். அப்படி நீ வேலை செய்வேனா நிச்சயமா எஜமான் கையிலிருந்து உனக்கு ஒரு பலன் கண்டிப்பா வரும். சும்மா இருக்கிறவனுக்கு பலன் கொடுக்கவே மாட்டார். தோட்டத்துல, எஜமானுடைய தோட்டத்துல யார் வேலை செய்கிறார்களோ, அதுவும் ஏதோ ஒரு தோட்டத்துல செய்யறதல்ல, எஜமான் தோட்டத்துல வேலை செய்யும். அதான் தேவ ராஜ்யத்திற்கு அடுத்த காரியத்துல பங்குள்ளவர்களாய். ஹல்லேலூயா. நான் இந்த வார்த்தை நாம எடுத்துக்கொண்டிருந்த போதே ஆண்டவர் ஜெபிக்க வைத்தது, இந்த சபையில ஆராதிக்கிற அத்தனை பேரும் அவருடைய ராஜ்யத்திலே பங்குள்ளவர்களாய் மாறுவீர்களாக. ஏதோ ஒரு விஷயத்துல எல்லா குடும்பமும் கர்த்தருடைய ராஜ்யத்துல ஏதோ ஒன்று கட்டி எழுப்பிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமே. அட்லீஸ்ட் ஒரு செங்கலையாவது எடுத்து கொடுக்கணும். செங்கலை கொடுக்க பலன் இல்லையா, மண்ணையாவது தூக்கி அதுவும் கொடுக்க பலன் இல்லையா, வாளியில தண்ணியாவது தூக்கி அதுவும் கொடுக்க பலன் இல்லையா, பைப் எடுத்து இந்த வாளியில் நிரப்புறதுக்காவது ஏதோ ஒண்ணு. பைப்பை பிடிக்க பலன் இல்லையா, பைப்பை திறந்தாவது கொடுங்க. சும்மா இருக்காதீங்க. தேவ ராஜ்யத்தில் நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பு அது உங்களுக்கு மட்டுமல்ல. ஆமென். எத்தனை பேர் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எஜமான் கண் யாரையெல்லாம் பார்த்ததோ, அப்ப தேவ ராஜ்யத்துல எனக்கு ஒரு பங்கு இருக்கணும். ஆமென். இன்னைக்கு அநேகருடைய விருப்பம் இருக்கு. என்ன விருப்பம்? ஆமென், எனக்கு தேவ ராஜ்யத்துக்கு ஏதாவது செய்யணும், தேவ ராஜ்யத்துக்கு ஏதாவது நான் செஞ்சே ஆகணும், இந்த விருப்பம் இருக்கு. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன கேள்வினா, நான் எப்படி செய்வது? இன்னைக்கு அதை குறித்து தான் ஆவியானவர் 2 காரியங்களை அதிகமாய் ஆண்டவர் இடைப்பட துவங்கினார். ஆமென். கர்த்தர் பலப்படுத்தி பேச வைப்பாராக. ஆமென். நான் எப்படி தேவ ராஜ்யத்தில் பங்கா இருப்பது? ஆமென். தேவ ராஜ்யத்தில் பங்கா இருக்க ஆமென் நான் என்ன செய்யணும்? நிறைய காரியங்கள் இருக்கிறது தேவ ராஜ்யத்தில். ஆமென். நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆமென். ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர்க்காய் ஏதாவது செய்யலாம். ஆனா 2 காரியங்களை கர்த்தர் கடந்த நாளிலே ஆண்டவர் அதிகமாக இடைப்பட்டார். ஒன்று, வடிக்கிற கண்ணீரின் பலன். வடிக்கிற கண்ணீரின் பலன். 2, வழிந்தோடுகிற தண்ணீரின் பலன். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்னு என்ன சொன்னேன்? வடிக்கிற கண்ணீர் பலனா மாறும். 2 என்ன சொன்னேன்? வழிந்தோடுகிற தண்ணீர் பலனா மாறும். தேவ பிள்ளையே, நீங்க வடிக்கிற கண்ணீர் அது தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 2 காரியத்தையும் ஆமென் ஆண்டவர் எப்படி பேச விரும்புகிறாரோ அப்படியே நான் விட்டு கொடுக்கிறேன். சங்கீதம் 126வது சங்கீதம், அதனுடைய 5-6 வசனங்கள் தெரிந்த வார்த்தை, எல்லாருக்கும் தெரிந்த பழகின ரொம்ப பிடித்தமான வார்த்தை. வாசியுங்கள். கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீர சத்தத்தோட திரும்பி வருவான். தேவ சமூகத்திலே நான் வடிக்கிற கண்ணீர் அது தேவ ராஜ்யத்திலே பலனாய் மாறிக்கொண்டே இருக்கும். என் ஆண்டவர் என் கண்ணை கண்ணீருக்கு விலக்குகிறவர், என் ஆண்டவர் என் கண்ணீரை துடைக்கிறவர், என் ஆண்டவர் என் கண்ணீரை மாற்றுகிறவர். ஆனா விதைக்கிறது என்று வரும்போது ஆண்டவர் அந்த விதைக்கிறதை எடுத்து எப்படி சொல்றாருன்னா, கண்ணீரோட விதைக்கிறவன். அப்ப கண்ணீர் வடிக்கிறது என்பது தேவ ராஜ்யத்தில் எப்படி பார்க்கப்படுகிறதுனா, நீ விதைக்கிற. அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை அழ விடுறாருன்னா உன்னை புரிஞ்சுக்கோங்க, உங்க கண்ணீரை பார்த்து ரசிக்கல, உங்களை விதைக்க வச்சிட்டு இருக்கிறார் அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர், நான் இந்த வார்த்தையை ரிப்பீட் பண்றேன், கர்த்தர் உங்களை அழ வச்சிருக்கிறார்னா, சில சூழ்நிலை வழியாய் கொண்டு போய் உங்களை கர்த்தர் சில இடத்துல கண்ணீர் விட வச்சிருக்கிறார்னா, அந்த அழுகை குறித்து கலங்காதீங்க. அது விதையாய் விழுந்து கொண்டிருக்கிறது. அது தேவ ராஜ்யத்தில் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது என்பதுல சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. சில இடத்துல கர்த்தர் என்னை கண்ணீர் விட வைக்கிறார். சில இடத்துல நான் அழுவதை என் ஆண்டவர் அனுமதிக்கிறார். என் ஆண்டவர் என்னை அழ விடுவது, என்னை அழவிட்டு ரசிக்கிறதற்காக அல்ல. என் ஆண்டவர் என்னை அழ விடுவது அவன் சில அவசியத்திற்காக. அவன் என் கண்ணீரை எப்படி பார்க்கிறார் தெரியுமா? நீ விதைச்சிட்டு இருக்கிற சில காரியத்தை நினைத்து உங்களை இன்னைக்கு ரொம்ப அழ விடுறார்னா, இன்னைக்கு காலையில இந்த வார்த்தையை நான் நற்செய்தியா பேசுறேன். நீங்க சும்மா அழல, நிலத்துல விதைச்சிட்டு இருக்கிறீங்க. சீக்கிரத்தில் அதனுடைய பலனை உங்கள் கண்களிலே கர்த்தர் காண பண்ணுவார்னு
விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ ராஜ்யத்திற்குள்ள ஏதோ ஒரு பங்கெடுக்கணும்னு விரும்புறீங்களா? நான் ஒரே வார்த்தை, அழுங்க. ஆமென். அப்ப சமூகத்துல இருந்து அழுங்க. ஹalleluya. எதுக்கெல்லாம் அழணுங்கிறது தான் அடுத்து சொல்றேன். தேவ சமூகத்துல வந்து உட்கார்ந்து அதிகம் என்ன அழ வைக்கிறாரா, அழ விடுறாரா? என் கண்ணில் கண்ணீரை தாரையா விட வச்சிட்டு இருக்கிறாரா? பலர் கண்ணில் வராத கண்ணீர் எனக்கு டெய்லி வருதுனா இந்த கண்ணீரை கர்த்தர் விதையாய் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவ ராஜ்யத்துல ஏதோ ஒன்று உங்க லைஃப்ல கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு அநேக கண்ணீரின் பலன் தான் நம்முடைய குடும்பத்திலே ரிஃப்ளெக்ட் ஆகி கொண்டிருக்கிறது. ஆமே, நான் சொல்லுகிற வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஆமே, அநேகருடைய கண்ணீரின் பலன் தான் இன்னைக்கு குடும்பத்துல ரிஃப்ளெக்ட் ஆகி கொண்டிருக்கிறது. அநேக கண்ணீரின் பலன் தான் இன்னைக்கு சபையில ரிஃப்ளெக்ட் ஆகி கொண்டிருக்கிறது. அநேக கண்ணீரின் பலன் தான் இன்னைக்கு தேசத்திலே ரிஃப்ளெக்ட் ஆகி கொண்டிருக்கிறது. என் கண்ணீர் விதைன்னு நம்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அப்ப இந்த அழுகை அவசியம். சில நேரத்துல கர்த்தரை அழ விடுவது எதற்காக யாராவது கொஸ்டினோட இருக்கிறீங்கன்னா, ஒரே லைன் தான், தேவராஜ்யத்திற்காக. தேவராஜ்யத்திற்காக 3 காரியங்களுக்காக நீங்கள் அழ வேண்டும். ஒன்று, இயேசு சொன்னார், லூக்கா 23வது அதிகாரம் அதனுடைய 27, 28 வசனங்களை வாசிக்கலாம். கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். நீங்கள் எனக்காக அழாதீங்க. ஆனா நீங்க அப்படி ஆண்டவர் உண்மையில என்ன சொல்லியிருக்கோன்னா, அழாதீங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கணும். எனக்காக அழாதீங்க. அப்ப அழ வேண்டாமா? இல்ல, நீ அழணும். எதுக்கு தெரியுமா? உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும். அன்பான தேவ பிள்ளையே, நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் அழுறதுல வெட்கப்படவே கூடாது. ஹalleluya. இங்க இருக்கிற அநேகர் இன்னைக்கு அப்பா சமூகத்துல நல்லா இருக்கிறதுக்கு ரீசன் நம்முடைய பெற்றோர் அழுததுனால. அப்படி பலனை பெற்றவங்க யாராவது இருப்பீங்கன்னா நல்ல கையை வசத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு என் தகப்பனுடைய கண்ணீர், என் தாயுடைய கண்ணீர், என் தாத்தாவுடைய கண்ணீர், என் பாட்டியுடைய கண்ணீர், என் குடும்பத்தில் யாரோ ஒருவர் அழுத அழுகையினாலதான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் என்று அனுபவித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். குடும்பத்திற்காக அழுகிற அழுகை இத பரலோகம் எப்படி பார்க்க தெரியுமா? விதையா பார்க்குது. நீங்க அழுகல்ன்றா, இந்த ஏன் இப்ப அழுகல்ன்றா? அந்த குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையா? இல்ல. இப்ப அழுதுட்டு இருக்கிறவங்க எதை நினைச்சு அழுறாங்க தெரியுமா? தங்கள் பிள்ளைகளை நினைச்சு அல்ல, இயேசு படுற பாடுகளை நினைச்சு. ஆண்டவர் சொல்ற, நீ எனக்காக அழாத, நீ உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும். அப்படின்னா என்ன? இயேசு இப்ப பாடுபடுறது மாதிரி அவங்க பிள்ளைங்க பாடுபட்டு இருக்கிறாங்க? இல்ல, இப்ப அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அழுன்றா. அதன் அர்த்தம் என்ன? உன் பிள்ளை நல்லா இருக்கும் போதே பிள்ளைக்கு அழ தொடங்கிரு. உன் பிள்ளை நல்லா இருக்கும் போது நீ கண்ணீர் வடிக்கிறேனா, சத்துரு வைக்கிற எந்த வலைக்கும் உன் பிள்ளைய கர்த்தர் கீழே விடவே மாட்டார். கண்ணி தெரிக்கும், பிள்ளை தப்புவிப்பான். ஹalleluya. குடும்பத்திற்காக, குடும்பம் நல்லா இருக்கும் போதே அழுங்க. குடும்பம் நல்லா இருக்கும் போதே கண்ணீரை விதைச்சிருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. கண்ணீரை விதையா மாத்துங்க. இந்த வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு லைன் சொல்லிட்டு நான் செய்திக்குள் போறேன். உங்கள் அழுகை அழுகையாவே மாறக்கூடாது, உங்க அழுகை விதையா மாறணும். ஆமென். இந்த வார்த்தை ரிப்பீட் பண்றேன். உங்க அழுகை அழுகையா மாறக்கூடாது, உங்க அழுகை விதையா மாறணும். அழுகை விதையா மாறணும்னா அது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நடக்கும். அது தேவ சமூகத்துல மட்டும்தான் நடக்கும். அழுகை அழுகையா மாறுதுன்னா நான் அப்பா சமூகத்துல அழல, நான் எங்கேயோ அழுதுட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். அன்னாளை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை, அவள் அழுது கொண்டே இருந்தால். எங்க வச்சு தெரியுமா? சீலோவால இருக்கும்போது. சீலோவால யாருக்கு முன்னாடி? 1 பெனினாலுக்கு முன்னாடி, 2 எல்கானாக்கு முன்னாடி. ஆனால் அதே அன்னாள் அதன் பிறகு அழுத முகமாய் அல்ல, துக்க முகமாய் அல்ல, சந்தோஷமா போகிறா. ஏன்னா அவ இப்ப இடத்தை சேஞ்ச் பண்றா. சீலோவாவில் இருந்தவள் இப்பொழுது சமூகத்தில் வந்து இருந்து அழுததும், அதுவரை அழுகை அழுகையா இருந்துச்சு, அதன் பிறகு அழுகை விதையா மாறிச்சு.
என் அழுகை அழுகையா இருந்துடக்கூடாது, என் அழுகை விதையா மாறணும். என் அழுகை விதையா மாறணும்னா அப்ப என் அழுகை ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் விழணும். அது என் அப்பா சமூகத்துல மட்டும்தான் விழணும், இந்த நல்ல நிலத்துல விழணும். அன்பான தேவ பிள்ளையே, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுறதுல உறுதியா இருங்க. அப்படி அழுக வரலன்னா அந்த பாரத்தை கேளுங்க, கண்டிப்பா அழுது ஜெபிங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு எங்க வீட்டில் பிரச்சனை இல்லையே பாஸ்டர், என் பிள்ளைங்க நல்லா தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீகளை பார்த்து சொல்லும் போது அவங்க பிள்ளைங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க அந்த டைம் நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றார் உங்களுக்காகவும். இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? பிரச்சனை இருக்கும்போது அழமாட்டோம், பிரச்சனை வந்த பிறகுதான். ஆகார் உண்மையிலேயே எதுக்கு பிறகு அழ தொடங்கினா தெரியுமா? பிள்ளை ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிருந்து அழுறா. அதை நான் புரியும்படி சொல்றேன். பிள்ளை கைவிட்டு போன பிறகு இதுக்கு மேல பிள்ளை என்னால காப்பாத்த அதாவது கைவிட்டு போன பிறகு வந்து அழுறா. இன்னைக்கு நிறைய பேர் செய்யற தப்பு இதுதான். கைவிட்டு போன பிறகு நான் அழுறதுல பிரயோஜனமே இல்லை. கைவிட்டு போகிறதுக்கு முன்னாடி நீங்க அழுவீங்கன்னா இந்த அழுகை தேவ ராஜ்யத்தில் விதையாய் மாறிக்கொண்டே இருக்கும். உங்க பிள்ளைகளுக்காக அழுறதை ஸ்டாப் பண்ணிடாதீங்க, உங்க குடும்பத்திற்காக அழுறதை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஹல்லேலூயா. ஆமென். மனைவிகளே, உங்கள் புருஷர்களுக்காக அழுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளுக்காக. நீங்க இருக்கிறத பார்த்தா டெய்லி அழுதுதான் இருக்கும் பாஸ்டர். நான் சொல்ற அழுக அந்த அழுக இல்லை, அது அடி வாங்கி வாழ்ற அது வேற. நான் சொல்றது விதை விதை இல்லை. உங்க மனைவிகளுக்காக அழுங்கள். பெற்றோரே, உங்க பிள்ளைகளுக்காக அழுங்கள். ஹல்லேலூயா. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்காக அழுங்கள். சகோதரர்களே, உங்கள் சகோதரருக்காக அழுங்கள். உங்கள் சகோதரிகளுக்காக அழுங்கள். உங்கள் சொந்தங்களுக்காக அழுங்கள். நீங்க தேவ சமூகத்தில் பிள்ளைகளுக்காய் குடும்பத்திற்காய் அழுகிற அழுகை இயேசுவின் நாமத்தில் தைரியமாய் சொல்லுகிறேன், அது வீண் போகாது. வீண் போக கர்த்தர் விட மாட்டார்.